இந்த அட்ரினல் ரஷ்ன்னு எல்லாரும் பேசுகிறீங்கல்ல, அதுனா என்னன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட அட்ரினல் கிளாண்ட் வந்து கேட்டகாலமைன்ஸ்னு செக்ரீட் பண்ணுது. அட்ரினலின், நார் அட்ரினலின். அது சடனாக ஒரு சர்ஜ் வரும்போது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு அபாயம் வருதுன்னா நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுறது தான் அதோட சீக்வன்ஸ். அது எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு டேஞ்சரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி நர்வ்ஸ் மூலிமா சிக்னல் போகும் அட்ரினல் கிளாண்டுக்கு. அந்த அட்ரினல் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சர்னு சொல்லி இதை டக்குன்னு ரிலீஸ் பண்ணோன்னே என்ன ஆகுது? பாடி ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகுது, அலர்ட்னஸ் ஜாஸ்தியாகுது, ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாகுது. நம்மளே அறியாமலே நம்ம அவங்களை தூக்க முடியாது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தூக்கிடுவோம். இதுதான் இந்த அட்ரினல் ரஷ்ன்றோம். அப்போ என்ன பண்ணுவோம்? அலர்ட்னஸ் ஜாஸ்தியாக, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகனா டக்குன்னு அதுலேருந்து என்ன எஸ்கேப் ஆகலாமா இல்லை இறங்கி ஃபைட் பண்ணலான்ற மாதிரி சிம்டம்ஸ் தான் இந்த அட்ரினல் ரஷ். இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வர ஹார்மோன்னால தான் இது வருது. நர்வஸ் சிஸ்டம் மூலிமா அதுக்கு லிங்க் போகிறதுனால, சிக்னல் போகிறதுனால அது வருது. இது ஒரு விதத்தில் நல்லது. இப்போ நம்ம ஒரு டேஞ்சரில் இருக்கோம்னா நம்ம பாடி நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு இது உதவுது. அதுக்காக சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இது ஜாஸ்தி ஆகும். கார்டிசாலில் எப்படி ஓவராக கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேட்டகாலமைன்ஸ் வந்து ஜாஸ்தி செக்ரீட் ஆகும். அப்போ ரொம்ப செக்ரீட் ஆச்சுன்னா பாடியை ரொம்ப படுத்துரும் அது. ஏன்னா அட்ரினல் ரஷ் ஆகுதுன்னா எல்லாமே ஹைட்டண்டாக வேலை செய்யுதுன்னா பாடியே கொஞ்சம் ஓவர் ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதனால் ரொம்ப கோவப்பட்டாலும் இந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ்லாம் ஜாஸ்தி செக்ரீட் ஆனால் கூட ஓவரால் லாங் டேர்முக்கு பாடிக்கு நல்லதில்லை. பிபி இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிபி ரொம்ப தாங்க முடியாமல் இருந்ததுன்னா அதர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். அதனால் இது ஒரு விதத்தில் நல்லது. நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு டேஞ்சருக்கு பண்ணுறதுக்கோ இல்லை சம்டைம்ஸ் எக்ஸைட்மெண்ட்டில் கூட சில பேருக்கு அந்த அட்ரினல் ரஷ் வரும். அது வர்றது அப்பப்போ வர்றதுல தப்பு இல்லை. அடிக்கடி வருது, ரொம்ப இதாக இருக்குது, பாடியை ரொம்ப படுத்துதுன்னா டெஃபினட்டாக நம்ம என்னென்னு ஒரு டாக்டரை பார்த்து அது என்னன்னு டயக்னோஸ் பண்ணிக்கணும். இதை பற்றி மேலும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.